பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஐடிவி செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த இளைஞர் மீது கார் மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாப பலி. தகவல் அறிந்த அவரது தந்தையும் மாரடைப்பால் பலியானதால் அப்பகுதி மக்களிடையே பெருத்த சோகம். புதுச்சேரி மாநிலத்தில் 25,000 நெருங்குகிறது கொரோனா தொற்று. புதிய உச்சமாக ஒரே நாளில் 668 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. எதிரிகளை கொலை செய்ய திட்டம் தீட்டிய 3 பேர் போலீசாரால் கைது. 4 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் கத்திகள் பறிமுதல். போக்குவரத்து வரியை உடனடியாக ரத்து செய்ய கோரிக்கை. சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அரசு போக்குவரத்து துறை அலுவலகத்தின் வாயிலை இழுத்து மூடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. புதிய வேளாண் மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு. புதுச்சேரி காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தி ஆர்ப்பாட்டம். மழைக்காலம் துவங்க உள்ளதன் எதிரொலி. 10 கண்ணு பகுதியில் ஊத்துக்கேரி பகுதியில் தண்ணீர் வரும் முகத்வாரம் தூர்வாரும் பணி துவக்கம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருகே நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த இளைஞர் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது இறப்பு செய்தி கேட்டறிந்த அவரது தந்தையும் மாரடைப்பால் காலமான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை பகுதியைச் சேர்ந்த உத்தரகுமார் வியாழக்கிழமை அதிகாலை புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான பள்ளி நேளியனூர் பகுதியில் உள்ள ரயில்வே கேட் அருகே உள்ள சாலையின் ஓரமாக நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கார் எதிர்பாராத விதமாக நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உத்தரகுமார் மீது மோதியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கண்டமங்கலம் போலீசார் உத்தரகுமாரின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அப்போது வாகன விபத்தில் உத்தரகுமார் உயிரிழந்த தகவலை அவரது தந்தை விநாயகத்திடம் தெரிவித்தனர். இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் அவரும் பரிதாபமாக உயிரிழந்தார். வாகன விபத்தில் மகன் உயிரிழந்த செய்தி கேட்டு தந்தையும் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 668 நபர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,895 அதிகரித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் 5,945 நபர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட பரிசோதனை முடிவில் 668 நபர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 533 நபர்களுக்கும், காரைக்காலில் 99 நபர்களுக்கும், ஏனாமில் 27 நபர்களுக்கும், மாஹேவில் 9 நபர்களுக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது 5,097 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 19,311 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 4 நபர்களும், காரைக்காலில் 2 நபர்களும் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 487 அதிகரித்துள்ளது. இதேபோல் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 24,895 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அதிகபட்சமாக 604 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 668 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிரிகளை கொலை செய்ய திட்டம் தீட்டிய 3 பேர் போலீசாரால் கைது. 4 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் கத்திகள் பறிமுதல்.
முத்தியால்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் தெருவில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேரை பிடித்து சோதனை நடத்தினர். இவர்கள் அதே பகுதியை சேர்ந்த அருண், புஷ்பராஜ், அருள் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை போலீசார் சோதனை செய்ததில் அருண்குமாரும் புஷ்பராஜும் ஆளுக்கு ஒரு கத்தியை வைத்திருந்ததும், அருள் தனது பேக்கில் 4 நாட்டு வெடிகுண்டுகளை வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் தங்களது எதிரிகளான குட்டி சிவா உள்ளிட்ட எதிரிகளை கொலை செய்ய திட்டம் தீட்டி கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து வந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 2 கத்தி, 4 நாட்டு வெடிகுண்டுகள், 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து 3 பேரையும் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் சுற்றுலா வாகனங்கள் இயக்கப்படாத நிலையில் போக்குவரத்து வரியை உடனடியாக போக்குவரத்து துறை ரத்து செய்ய வலியுறுத்தி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் போக்குவரத்து துறை அலுவலக வாயிலை இழுத்து பூட்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 5 மாதங்களாக சுற்றுலா வாகனங்கள் இயக்கப்படவில்லை. ஆனால் சாலை வரி உள்ளிட்ட போக்குவரத்து வரிகளை கட்ட வேண்டும் என புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அறிவித்தது. இந்நிலையில் வருமானம் இல்லாமல் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலை வரி உள்ளிட்ட வரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வரியை தள்ளுபடி செய்ய கோரி பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அரசு போக்குவரத்து துறை அலுவலக ஆணையரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் உரிய முடிவு எட்டப்படாததால் அனைவரும் போக்குவரத்து துறை வாயில் கதவை இழுத்து மூடி தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் போக்குவரத்து வரிகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் போராட்டம் காரணமாக ஆர்டிஓ அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்தனர். சொல்லிட்டாங்க, நாங்க சாலை வரியை ரத்து பண்ண சொல்லல, நாங்க எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம். ஆல்ரெடி 4 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க ஸ்டாப்பேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன்ல ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்கிறோம், டாக்ஸை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. அந்த ஸ்டாப்பேஜை கொடுங்கன்னு சொன்னவங்களும் ஆர்டிஓ தான். இன்னைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாப்பேஜை வந்து ரிவோக் பண்றதுக்கு, அந்த ஸ்டாப்பேஜை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்களால முடியாதுன்றப்பல சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் வந்து எங்களை வந்து வயிற்றுல அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வாகன சுற்றுலா ஓட்டுநர்களும் சரி, உரிமையாளர்களும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எல்லா பைனான்ஸ்ல இருந்தும் வண்டி எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வண்டி ஆல்ரெடி வந்து ஒரு 10 வண்டிக்கு மேல எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் யாரும் காதுல வாங்க மாட்டாங்க பைனான்ஸுக்காரங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் கார்பரேட் கம்பெனிக்காரங்க, நாங்க எல்லாரும் வந்து அன்னாடம் கூலிக்காரங்க. அப்படி இருக்கக்குள்ள எங்க வயிற்றுல வந்து இப்ப ஆபீசரா அடிக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த 4 மாசமா இவங்க வேலை செய்யாத சம்பளம் வாங்கி போறாங்கன்றது எங்களோட மெயினான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஃபைல் போட்டதை ஃபைலை காட்ட சொல்லுங்க. எந்த ஃபைல் போனாலும் சரி, நான் ஃபைல் போட்டுக்கிறேன் தான் சொல்றாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது கடைசி தேதிக்கு. அதுக்குள்ளார நாங்க ஒவ்வொருவரும் 1 லட்ச ரூபா முதல் வைக்கணும். நாங்க முதல் வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. ஒரு வண்டிக்கு 1 லட்ச ரூபா முதல் வைக்கணும். அது செய்யறதுக்கு நாங்க காசு இல்லை. ஆனா இவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் மட்டும் இவங்க போன்லயும் வாட்ஸ்அப்லயும் மட்டும் இவங்க எல்லாரும் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு தேவையான காசுகள் மட்டும் எல்லாரும் பாக்கெட்லயும் வந்து ஊந்துரும். ஆனா எங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் வேலை செய்யணும்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உள்ளூருக்காரங்க, போனியும் ஆகாது, எந்த போனியும் ஆகாது. அதனால வந்து எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. போனி ஆகிற இடத்துல எல்லா இடத்துக்கும் வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே போல இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு கவர்மெண்ட்ல ஓடுற 95 காரும் ஓடாது. நாங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற பர்மிட் வண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க சரண்டர் பண்ணலான்ற ஒரே முடிவோட இருக்கிறோங்க. இது எப்படின்றத செக்ரட்டரி லெவல்ல பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். இதுதான் எங்களோட கோரிக்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க பிச்சை எடுக்கல அவங்கள்ட்ட, எங்களோட உரிமையை நாங்க கேக்குறோம். அதே போல 3 மாசமா ஆர்டிஓல யாரும் வேலை செய்யல, ஏன் சம்பளம் கொடுத்தாங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் மசோதாவை கிடப்பில் போட வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் புதுச்சேரி காவிரி மீட்பு குழுவினர் மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு வேளாண் பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வந்து அதனை நிறைவேற்றியது.
மத்திய அரசின் இந்த சட்ட மசோதாவிற்கு பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புதிய வேளாண் சட்டங்களை இறுதி செய்யாமல் கிடப்பில் போட வேண்டும், உடனடியாக மத்திய அரசை இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என கோரி காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் புதுச்சேரி ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் திடீரென வேளாண் சட்ட மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அவர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உழவர்களை ஓட்டாண்டியாக்கும் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வேளாண் சட்டங்களை எரிக்கின்ற போராட்டம் நடந்தது. உழவர்களை ஓட்டாண்டியாக்கும், உழவர்களிடமிருந்து நிலங்களை பறித்து பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கின்ற இந்த திட்டத்தை புதுச்சேரி தமிழ்நாட்டில் உள்ள உழவர் அமைப்புகளும் பல்வேறு கட்சி இயக்கங்களும் காவிரி உரிமை மீட்பு குழுவிலே ஒன்றிணைந்து இந்த வேளாண் சட்டத்தை எரிக்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நரேந்திர மோடி அரசு உழவர்களிடமிருந்து நிலத்தை பிடுங்குகின்ற, உழவர் வாழ்வை அழிக்கின்ற இந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, கிடப்பிலே போட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து காவிரி உரிமை மீட்பு குழு புதுச்சேரியிலே அந்த வேளாண் சட்ட நகல்களை எரிக்கின்ற போராட்டத்தை நடத்தினோம். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை திடீரென ஆய்வு செய்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா கோத்ரா அந்த காவல் நிலையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா கோத்ரா ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் நிலை குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தை பார்வையிட்ட அவர் காவல் நிலையத்தின் வெளிப்புற சுவர்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையிலான ஓவியங்கள் வரையப்பட்டிருப்பதைக் கண்டு அதனை வெகுவாக பாராட்டினார். மேலும் காவல் நிலையம் முழுவதும் புதியதாக வர்ணம் பூசப்பட்டிருப்பதையும், அங்கிருக்கும் புதர்கள் அகற்றப்பட்டு புதியதாக புல்தரைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும், நுழைவாயிலில் வண்ண மீன் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருப்பதையும், பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை முறைப்படுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும், சுகாதாரமான முறையில் அவை பராமரிக்கப்பட்டு வருவதனையும் பார்வையிட்டு வெகுவாக பாராட்டினார். மேலும் காவல் நிலையத்தில் புதியதாக சில பழ மரக்கன்றுகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா கோத்ரா நட்டு வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் முன்னிலையில் ஆய்வாளர் வரதராஜன், புருஷோத்தமன், பயிற்சி IPS அதிகாரிகள் மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலைய காவலர்கள் அனைவரும் செய்திருந்தனர். புதுச்சேரியிலிருந்து மடுகரை செல்லும் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் சாலையின் நடுவே திடீரென சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டதால் அப்பகுதி மக்கள் உடனடியாக அப்பகுதியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவளக்குப்பம் அருகே உள்ள அபிஷேகப்பாக்கம் பகுதியில் புதுச்சேரியிலிருந்து மடுகரை செல்லும் பிரதான சாலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவராக பணியாற்றி வருபவர் தினேஷ்குமார் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு காலி மனை ஒன்றை வாங்கியுள்ளார். தற்போது அந்த மனையில் சில பகுதிகளில் தார் சாலை செல்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அரசு நில அளவைத்துறை மூலம் அளந்து வேலி அமைக்கும் பணியை தொடர்ந்தார். இதனை கண்ட அபிஷேகப்பாக்கம் பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வளைந்து செல்லும் சாலையின் நடுவே வேலி அமைத்தால் விபத்துக்கள் ஏற்படும் என்ற நோக்கத்தோடு அப்பகுதி மக்கள் அங்கு குவிந்து முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் அடிப்படையில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செய்திகளில் இனி வருவது, மழைக்காலம் துவங்க உள்ளதன் எதிரொலி. 10 கண்ணு பகுதியில் ஊசுட்டேரி பகுதியில் தண்ணீர் வரும் முகத்வாரம் தூர்வாரும் பணி துவக்கம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் 10 கண்ணு பகுதியில் ஊசுட்டேரி பகுதிக்கு தண்ணீர் வரும் முகத்வாரத்தை தூர்வாரும் பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வில்லியனூர் அருகே உள்ள ஊசுட்டேரி புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. ஊசுட்டேரிக்கு சுத்துக்கேணி, சங்கராபரணி ஆற்றிலிருந்தும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விளை நிலங்களில் இருந்தும் பருவமழையின் போது தண்ணீர் வருவது வழக்கம். இதனால் ஊசுட்டேரி சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து காணப்படும்.
இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக பருவமழை சரிவர பெய்யாததால் ஊசுட்டேரிக்கு தண்ணீர் வரத்து குறைந்துவிட்டது. மேலும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு 10 கண்ணு சந்திப்பு விரிவுபடுத்தப்பட்டது. அப்போது ஊசுட்டேரிக்கு தண்ணீர் வரும் முகத்வாரத்தில் தொண்டமாநத்தம், சேதராப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்காக மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டது. தற்போது அந்த பாதையை சரிவர அப்புறப்படுத்தாததால் மழைக்காலங்களில் வரும் தண்ணீர் இந்த முகத்வாரத்தில் தேங்கி நிற்கும் நிலை இருந்து வந்தது. இதனால் ஊசுட்டேரிக்கு வரும் தண்ணீர் முழுமையாக வருவது தடைப்பட்டது. தற்போது மழைக்காலம் துவங்க உள்ளதால் போர்க்கால அடிப்படையில் ஊசுட்டேரி முகத்வாரத்தில் உள்ள தடுப்பை அகற்றி தூர்வார வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் உதவி பொறியாளர் பாவாடை, இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், MTS ஊழியர் சாம்பசிவம் ஆகியோர் மேற்பார்வையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் முகத்வாரம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. விவசாயிகளுக்கு எதிரான 3 கருப்பு சட்டங்கள் அடங்கிய மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற கோரி ஆம் ஆத்மி கட்சியினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு எதிரான 3 கருப்பு சட்டங்கள் அடங்கிய மசோதாவை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும், விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி கட்சி தலைவர் ரவி சீனிவாசன் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 10க்கும் மேற்பட்ட ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் சமூக இடைவெளியை கடைபிடித்து நின்று பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி, அரியூர் மற்றும் மங்கலம் பகுதியில் பாஜக மகளிர் அணியினர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த தினத்தை ஒட்டி மங்கலம் தொகுதி அரியூர் பகுதியில் மாநில மகளிர் அணி சார்பாக மரக்கன்று நடுதல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் இணைப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் சுவாமிநாதன் MLA, மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டன. பின்னர் ஏராளமான நிர்வாகிகள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் SS ஆனந்தன், தொகுதி தலைவர் PS ஆறுமுகம், மகளிர் அணி மாநில தலைவி டாக்டர் ஜெயலட்சுமி, பொதுச் செயலாளர் கனகவல்லி, துணைத் தலைவி அனிதா உட்பட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் அணி மாநில செயலாளர் செல்வி மற்றும் முருகன், குப்புசாமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அனைத்து தலித் இயக்கங்களின் போராட்ட குழு சார்பில் பூனா ஒப்பந்தத்தை நினைவு கூறும் வகையில் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில அனைத்து தலித் இயக்கங்களின் போராட்ட குழு சார்பில் பூனா ஒப்பந்தத்தை நினைவு கூறும் வகையில் வியாழக்கிழமையன்று வில்லியனூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலித் கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நீலகங்காதரன் தலைமையில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தலித்துகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் என்ஆர் மக்கள் பணி இயக்க தலைவருமான PRT பிரபுவின் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக கொண்டாடினர். வில்லியனூர் மற்றும் மங்கலம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் என்ஆர் மக்கள் பணி இயக்க தலைவருமான PRT பிரபுவின் பிறந்தநாள் விழா என்ஆர் மக்கள் பணி அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள என்ஆர் மக்கள் பணி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் கலந்து கொண்டு PRT பிரபுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் கேக் வெட்டியும் இனிப்பு அன்னதானம் வழங்கியும் PRT பிரபுவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், முக்கிய பிரமுகர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
முன்னதாக தனது பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமியை PRT பிரபு நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு சால்வை, பூங்கொத்து, பழக்கூடை, சாக்லேட்டுகளை வழங்கினார். அரியூர் பகுதியில் காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலருமான ரமேஷின் பிறந்த நாளை ஒட்டி ஏராளமான காங்கிரசார் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அரியூர் பகுதி காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலருமான ரமேஷ் தனது பிறந்த நாளை அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடினார். இதில் OBC பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார், OBC பிரிவு மங்கலம் தொகுதி தலைவர் ரகு, பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்து உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய முன்னாள் கவுன்சிலர் ரமேஷுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். BSc செவிலியர் 4ஆம் ஆண்டு சுகாதார செவிலியர் பாடப்பிரிவின் தேர்வு முடிவுகள் புதுச்சேரி மாநில மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது என புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் பெற்றோர் நலச்சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கத்தின் தலைவர் பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் 4ஆம் ஆண்டு BSc செவிலியர் படிப்பிற்கான இறுதிப் பருவ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதில் தேர்வு எழுதிய 60 மாணவர்களில் 16 மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளதாகவும் இந்த தேர்வை எவ்வாறு நடத்த வேண்டும் என கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர்கள் இணையதள தேர்வையே தேர்வு செய்திருந்ததாகவும் ஆனால் ஜிப்மர் செவிலியர் கல்லூரி நேர்முக தேர்வை நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் இதனால் 16 மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்துள்ளதாகவும் எனவே ஜிப்மர் செவிலியர் கல்லூரி இறுதியாண்டு தேர்வில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களை வஞ்சிக்கும் செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் தேர்ச்சிக்கு ஏற்ப மதிப்பெண்களை அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது அறிக்கையில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் பாலா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த இளைஞர் மீது கார் மோதியதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாப பலி. தகவல் அறிந்த அவரது தந்தையும் மாரடைப்பால் பலியானதால் அப்பகுதி மக்களிடையே பெருத்த சோகம். புதுச்சேரி மாநிலத்தில் 25,000-ஐ நெருங்குகிறது கொரோனா தொற்று. புதிய உச்சமாக ஒரே நாளில் 668 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. எதிரிகளை கொலை செய்ய திட்டம் தீட்டிய 3 பேர் போலீசாரால் கைது. 4 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் கத்திகள் பறிமுதல். போக்குவரத்து வரியை உடனடியாக ரத்து செய்ய கோரிக்கை. சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அரசு போக்குவரத்து துறை அலுவலகத்தின் வாயிலை இழுத்து மூடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. புதிய வேளாண் மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு. புதுச்சேரி காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தி ஆர்ப்பாட்டம். மழைக்காலம் துவங்க உள்ளதன் எதிரொலி. 10 கண்ணு பகுதியில் ஊசுட்டேரி பகுதியில் தண்ணீர் வரும் முகத்வாரம் தூர்வாரும் பணி துவக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.